பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தான நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 13வது வசனம் முதல். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காற்று மெதுவாய் அடித்தபடியால் என்று. இங்கே தென்றல் மெதுவாக அடிக்கிறது, அதாவது சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. சூழ்நிலை சாதகமாக இருக்கும் பொழுது இங்கே கர்த்தருடைய அழைப்பை பெற்ற பவுல் சில காரியங்களை அந்த நூற்றுக்கு அதிபதியினிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி பவுலில் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை பார்க்கிலும் எதை அதிகமாக நம்புகிறார் என்று பார்க்கும் பொழுது, சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த மாலுமியை மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை தான் பெரிதாக எண்ணுகிறார். ஏன் அதை பெரிதாக பார்க்கிறார்? ஒரு அழைப்பை பெற்ற மனிதனுடைய அந்த பேச்சு ஏன் இங்கே எடுபடாமல் போகிறது? ஏன் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கும் பொழுது, இங்கே தென்றல் மெதுவாக அடிக்கிறது, அதாவது சூழ்நிலை கொஞ்சம் சாதகமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலை சாதகமாக இருந்தது நிமித்தமாக இங்கே தேவ அழைப்பை பெற்ற அந்த மனிதனுடைய பேச்சிற்கு இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் அந்த பேச்சை அவர்கள் ஒரு மதிப்பாக எண்ணவில்லை. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலை சாதகமாக இருக்கும் பொழுது கர்த்தர் தேவ மனிதர்களை கொண்டு நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அநேக நேரங்களிலே அதை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. அப்படி நாம் எண்ணாமற் போகும் பொழுது இங்கே அந்த மெதுவான தென்றல் எப்படி கடுங்காற்றாக மாறுகிறதோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுது கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அதை சரிப்படுத்தி கொள்ளாமல் இருக்கும் பொழுது, அதை சரிப்படுத்தாமல் நாம் அதே பாதையிலே பயணிக்கும் பொழுது அந்த மெதுவான அந்த தென்றல் எப்படி மாறும்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கொடுங்காற்றாக மாறும். ஆகவே சூழ்நிலைகள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் பொழுதே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவ மனிதர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக முடியும். அல்லது நாம் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த பாதையிலே ஒரு கடுங்காற்றை நாம் சந்திக்க நேரிடும். ஆகவே நாம் தேவ மனிதர்களுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுது உம்முடைய வார்த்தைகளுக்கு, தேவ மனிதர்களை கொண்டு எங்களோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாங்கள் வாழ எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.